வெஜ் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன காய்கறி தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதற்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.